இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல எல்லாருக்கும் கண்ணடின்றது ஒண்ணு வந்து படுது. ஸோ கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாது அப்படின்னுவாங்க. அந்த கண்ணடி பட்டுட்டோம்னா, அது தொடர்ந்து எல்லா விஷயங்களும் நம்மளுக்கு ஒன் பை ஒன்னா வர ஆரம்பிச்சிடும். ஸோ நம்மளோட எனர்ஜி கூட ட்ரெயின் ஆக ஆரம்பிச்சிடும். சில பேருக்கு நிறைய வந்து ஆப்போசிட்டா நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ அந்த கண்ணடி படாம இருக்கிறதுக்கும், அப்படி பட்டுட்டா அதுல இருந்து நம்ம ரிலீவ் ஆகிறதுக்குமான ஒரு சுவிட்ச் வித் ஒரு பரிகார முறையோட நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ அதை வந்து நீங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கரு நெரு நெடி போ. கரு நெரு நெடி போ. ஸோ கருப்பானது, கருமையானது, டார்க்னஸ், கைண்ட் ஆஃப் நெகட்டிவிட்டி, கண்ணடி, இதெல்லாம். நெருப்பு நெருப்பு அதை கிளென்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆன்மீக தீ. சரிங்களா? ஸோ நெடி இதனால ஏற்பட்ட எஃபெக்ட். போ எங்க வந்து அங்கேயே போயிடு, அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இந்த கரு நெரு நெடி போ இந்த சுவிட்ச் வேர்டு வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஏதாவது ஒரு கோவில் குளத்துக்கு போயிடுங்க. கோவில் குளத்துக்கு போயிட்டு ஒரு கையளவு கல் உப்பு எடுத்துட்டு போயிடுங்க. கோவில் குளத்துக்கு முன்னாடி நின்று கிழக்க பார்த்து நிற்கிறது பெட்டர். ஸோ அங்கே நின்று கையில் அந்த கல் உப்பை வச்சுக்கோங்க. வச்சுட்டு கரு நெரு நெடி போ. ஸோ இந்த வார்த்தையை 3 தடவையோ இல்லை 5 தடவையோ இல்லை 9 தடவையோ உங்களுக்கு எப்படி கன்வென்ட்டாக இருக்கோ அத்தனை டைம் சொல்லி உங்கள் தலையை சுற்றி 3 தடவை சுற்றிட்டு அந்த குளத்துல விட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்துடுங்க. ஸோ இதை நீங்கள் எப்போல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அடிக்கடி கூட பண்ணலாம், வீக்லி ஒன்ஸ் கூட பண்ணலாம். எப்போல்லாம் நெகட்டிவ் எனர்ஜியில் அஃபெக்ட் ஆகிருக்கீங்கன்னு நினைக்கிறீங்களோ அந்த டைம் கூட நீங்கள் போயிட்டு பண்ணலாம். இதை பண்ணி முடிச்சுட்டு வாங்க. உடனே உங்களுக்கு ஒரு ரிலீஸ் எனர்ஜி கிடைக்கும், ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்கும்.